பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை எதிர்த்து செயல்படும் இந்தியா கூட்டணி உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை எதிர்த்து செயல்படும் இந்தியா கூட்டணியும் பிற எதிர்க்கட்சிகளையும் கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சுதேசி மில் அருகே துவங்கிய இந்த பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான், செல்வம் உள்ளிட்ட பாஜக மாநில மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பாஜக மகளிர் அணியினர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து செயல்பட்ட இந்தியா கூட்டணி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளை கண்டித்து உடனடியாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலமானது அண்ணா சிலை அருகே நிறைவு பெற்றது. அங்கு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த மகளிர்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்து செயல்பட்ட எதிர்க்கட்சிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மகளிர்களுக்கு இடையே உரையாற்றினர். அப்பொழுது தொடர்ந்து பாஜக அரசு மகளிர்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் மகளிர்களின் இடஒதுக்கீட்டை தட்டி பறித்துள்ளதாகவும், மத்திய பாஜக அரசு மகளிர்களுக்காக கொண்டு வரும் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக இந்தியா கூட்டணி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். முன்னாடி யாரு போவாதீங்கம்மா, கூட வாங்கம்மா, நீங்க வாங்க, உள்ள வாங்க. பணாவை எல்லாம் மேலே விட்டுருங்க, பக்கமாங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நேரமா வந்துருங்க. ஒதுக்கீட்டை அமல்படுத்த அதை செய்யும் காங்கிரஸை அகற்றுவோம். மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோய்களால் பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம். தற்போது இந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. 6 மணிக்கு மருத்துவமனைக்கு வருகை தந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்கான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்தம் மாறுபாடுகளால் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்பொழுது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கி இருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனடி அந்த காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி புதுச்சேரியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் எடுத்து வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக எளிய முறையில் தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளி அந்த காப்பீடு திட்டத்துக்கான ஃபார்மாலிட்டியை முடித்து உடனே கைரேகை வச்சு அவங்களை டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ கடந்த சில மாதங்களாக அதே காப்பீடு திட்டத்தில் அந்த டயாலிசிஸ் செய்ய போகக்கூடிய அந்த நோயாளி மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிட்டு வராங்க. குறிப்பாக அவங்க போய் கைரேகை வச்சு திட்டம் மாறி இப்போ கண்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பித்து 4 முறை கண்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. எடுத்து கிட்டத்தட்ட அதுவே 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க.
வெயிட் பண்ண வச்சு மீண்டும் வந்து அவங்க வந்து டயாலிசிஸ் காலையில் 6 மணிக்கு மருத்துவமனைக்கு போய் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா மாலை 3 மணிக்கு தான் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆகுறாங்க அந்த பாதிக்கப்படுகிற அந்த நோயாளிகள். இதை நாங்கள் சுட்டி காட்டி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக இன்னும் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறையில் இந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரியை சந்தித்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்துருக்குறோம். அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனையிடம் நாங்கள் பேசுகிறோம். அதே போல் வேறு எந்தெந்த மருத்துவமனையில் இது போல் காலம் தாழ்த்தி செய்கிறாங்கன்ற நாங்கள் கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு உறுதி அளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா டயாலிசிஸ் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு மனிதர்கள் போல் உடல்நிலை இருக்காது, மிகவும் வந்து ஒரு மோசமான நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா 2 நாட்கள் முன்பு ஒரு தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்ய போன ஒரு நபருக்கு வந்து மிகவும் வந்து காலம் தாமதமானதுனால அவர் வந்து கிட்டத்தட்ட காலைல 3 மணிக்கு போய் சாயங்காலம் 5 மணி 4 மணிக்கு தான் டயாலிசிஸ் போட போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு மிகவும் மோசமான நிலை உடல்நிலை போய் அவர் அந்த உடல்நலத்தை உடனே வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த காசு 1800 அந்த மருத்துவமனையில் கட்டி அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணார். ஏன்னா இது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாளைக்கு எந்த ஒரு உயிரிழப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த சுகாதாரத்துறை அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனையை கூட்டி இந்த காப்பீடு திட்டத்தில் உள்ள பயன்படக்கூடிய அனைத்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுகளையும் பாதுகாக்கணும், உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். சம்மந்தப்பட்ட துறை இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு உறுதியளிச்சிருக்கிறாங்க. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு 100 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்லப்பிராணி உரிமம் வழங்கப்பட்டது. சுமார் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. புதுவை சட்டசபை அலுவலகங்களை காலி செய்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகங்கள் உள்ளது. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வர். இதனால் சட்டசபை வளாக அலுவலகம் நேரங்களில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அன்றைய தினமே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிக்கு சென்றுவிட்டனர். கார்களை அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்கள் வேன்கள் மூலம் ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவிற்கு பிறகு யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என தெரிய வரும். அதன் பிறகே அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும். இதனால் தற்போதைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.